நான் பிறந்தப்போ உனக்கு ஒரு வழி கொடுத்தேன், இந்த மாதிரி உனக்கு நான் ஃபெயிலா போயிட்டு இருந்திருந்தேன், அது ஒரு மனசுக்கு ரொம்ப வலியா இருக்குல்ல. இந்த மாதிரி வலியை மட்டுமே தரமேன்னு எனக்கு ஒரு இதாயிருச்சுமா. உன்னை கஷ்டப்படுத்த வேணாம், நீ தாங்க மாட்டேன் தாமா நான் உன்கிட்ட சொல்லாம விட்டேன். அப்படியா? நான் போன பின்பும் நீ வாழ வேண்டும், சாக வேண்டும். ஆமா, உன் தம்பி வேலைக்கு போயிட்டான், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், கை நிறைய சம்பாதிக்கிறான், இந்த கார் வாங்கிட்டான். இவரு உங்க அப்பா நான் இருக்கேன்னே உனக்கு மரியாதை கொடுத்துருக்காரு. நான் மட்டும் கண்ணா மூடுனேன்னு வச்சுக்க, உன் ஜோலி முடிஞ்சு. அவனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் வீட்டுக்கு போயிருவேன். அடுத்த தடவை கிளியர் பண்ணிடுறேன் நானு. எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறேன் அடுத்த வருஷம். என்னத்தை கிளியர் பண்ண நீ வந்து உட்கார்ந்து பாக்கியலட்சுமி பாக்குற, சிறகடிக்க ஆசை பாக்குற, டிரைவர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. வேலைக்காரியை வச்சு கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு சீரியல் வைப்பாங்களே, என்னடா அது? அது இப்ப ட்ரெண்ட் இல்ல, வேற ட்ரெண்ட் மாதிரி இல்ல. அதையும் உட்கார்ந்து பாத்தியா நீ? பாண்டியன் ஸ்டோர்ஸ் வரைக்கும் பாக்குறியே. இங்க பாரு, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றனா பாஸ் பண்ணு. உன்னைய பார்த்தா எக்ஸாமுக்கு பாஸ் பண்ற மாதிரி தெரியல. எக்ஸாம் ரீசனா சொல்லிட்டு வெட்டியா ஊரை சுத்துறதுக்கு பிளான் பண்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு, அம்மா கேன என்ன ஏமாத்திரலாம், ஆண்டவனை ஏமாத்த முடியாது, உங்க அப்பாவை ஏமாத்த முடியாது. பாப்பாரு, இன்னும் ஒரு வருஷம் பாப்பாரு, அப்புறம் தெருவுல தள்ளி போடா நயன் அடிச்சு வரட்டி விட்டுருவாரு. சொத்துக்கிட்டு உனக்கு இன்னும் கிடையாது, இல்ல வாடகை வீடு பாத்துக்க, ஒண்ணும் கிடையாது. திருவாட்டுதான் தாயே என் விளக்கமாறு பிய்ய பாருங்க. ஒழுங்கா வேலைக்கு போய் செருப்பு பிஞ்சு